வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடகராசி ஆயில நட்சத்திரம். இது புதனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்ற பகுதியில் 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்க. 10 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 10 + 7 17. 17 வயசுக்கு பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 17 + 20 37. 37 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை நடப்பில் வரும். சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்கள் படிக்கிற காலகட்டத்தில் சுக்கிர தசை உங்களை பாடாப்படுத்தியிருக்கும். ப்ளஸ் அஷ்டம சனியும் உங்களுக்கு பாடாப்படுத்தியிருக்கும். சமீப காலமாக 2025 ஒரு ஜூலை மாதத்துக்கு பிறகு நிலைமை சரியில்லை. நிறைய பேருக்கு அந்த சனி வக்கர காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டீங்க. படிப்பு ரீதியாக எந்த ஒரு முயற்சியை எடுக்க முடியாமல், அதாவது அஷ்டம சனி விடுதலை ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் விடுதலை ஆகலை, எனக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு வருது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நிறைய பேரோட நிலைமை. இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக மாறும். நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது படிப்பு ரீதியாக. இப்போ தான் ஜெயிக்க போகிறீங்க. படிப்புலேயும் ஜெயிக்க போகிறீங்க, வாழ்க்கையிலையும் ஜெயிக்க போகிறீங்க. உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் வெற்றி வாய்ப்புகளை பார்க்க போகிறீங்க. சொந்த பந்தங்களில் நிறைய நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்க. எல்லாமே மாறும். லவ் நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுத்தது சக்ஸஸ் ஆகும். நீங்கள் நினைக்கிறத சாதிக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் 6, 7, 8 அந்த 7.5 வருஷம் உங்களுக்கு அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் நிறைய பேருக்கு. அவயோக தசை இல்லைன்னாக்கா அப்படியே நிறைய பேருக்கு நல்லபடியாக போயிருக்கும். ஏன்னா படிப்பில் பெருசாக கை வைக்க மாட்டார் சனி பகவான். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் சேர்ந்த இடம், அது ஏறின நட்சத்திரம், அந்த பார்த்த பார்வை, கூட சேர்ந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரகத்தை வாங்கி அது உங்களுக்கு பலன்களாக கொடுக்கும். அது நிறைய பேருக்கு லவ் பிரச்சனையாக கொடுத்துருக்கலாம், உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருக்கலாம், படிப்பு ரீதியாக தடையை கொடுத்துருக்கலாம். எல்லாருக்குமே நம்ம லவ் வந்துடும்னு சொல்ல முடியாது. அதுலேயும் அந்த கிரகம் கெடணும். சுக்கிரன் அப்படிங்கிறது தசை நடத்துது. அது ரொம்ப பாதிக்கப்பட்டு அவயோக கிரக நட்சத்திரம் ஏறி சனியுடைய பார்வைப்பட்டு இருந்தால் அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அதனால் அதை மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி லவ்ங்கிறது ஒரு கெட்ட நேரத்தில் வர்றது தான். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்கா, இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசைகள் ஒரு 30-40 வயசுக்கு மேலே உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு, அதாவது உங்களுடைய வாரிசுகள் கூட இருக்கலாம், அவங்களுக்கு இந்த தசைலாம் சரியில்லை. ஏன்னா ஆயில நட்சத்திரம் அப்படின்னாவே நிறைய கஷ்டப்படக்கூடிய நட்சத்திரம். நிறைய எதுக்கடா இந்த ராசியில் பிறந்தோம், எதுக்கடா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணி நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கலாம் நீங்கள். அப்படி கிடையாது. இந்த ஆயில நட்சத்திரத்துலேயும் நல்ல உயர்வான நட்சத்திரமெல்லாம் இருக்குது. நிறைய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசைகள்லாம் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் அமர்ந்த இடத்த பொறுத்து எது எப்படியோ பின்னாடி வரக்கூடிய தசைகள் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த வயது காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு படிப்பை எடுத்து நீங்கள் படிச்சிருங்க. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு யாராலையும் கணிக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பின்னாடி உங்களுக்கு ஒரு லைஃப்பை கொடுக்குற அளவுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு படிப்பை எடுத்து படிக்கிறது, இல்லை எதிர்காலத்துக்கு உண்டான பிளானிங் இப்போ பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ பெரிய அவயோக தசைகள் வந்தாலும் சரி. இப்போ ஆயில நட்சத்திரத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுற சுக்கிர தசை தாங்க உங்களுக்கு 20 வருஷம் பாடாப்படுத்தி விட்டுரும். அந்த தசையை சமாளிக்கணும் அப்படின்னாக்கா இந்த வயது காலகட்டத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்து நல்ல ஒரு படிப்பு எடுத்து படிங்க. நல்ல ஒரு முயற்சியை நீங்கள் கையில் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையானது நீங்கள் பண்ணிக்கங்க. இல்லை உங்களுடைய வாரிசுகள் இந்த ஆயில நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கு அந்த ஒரு இது கொடுத்துருங்க. எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டிங்கனாக்கா அவங்களுக்கு பின்னாடி கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா பின்னாடி ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே போகிறது, இல்லை தப்பான முடிவு எடுக்கிறது, தப்பான நபரை நம்புறது, தவறான தொடர்புகள் இருக்கிறது, இது எதுவுமே வராது. அதனால் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இது என்னன்னா, சனி உங்களுக்கு சரியில்ல ஜாதகத்துல அப்படின்னாக்கா, இந்த வயசுல வந்து காலவாரி விட்டுரும். படிப்ப கெடுத்து விட்டுரும். இல்லனாக்கா தவறான வழியில வச்சுரும். அதனால நெறைய கஷ்டங்கள குடுத்து, பின்னாடி வந்து உங்களுக்கு நெறைய கஷ்டங்கள குடுத்துரும். அப்ப படிச்சவனும் கஷ்டப்படுறான் அப்படின்னாக்கா, படிச்சவங்க கஷ்டப்படுறாங்க இல்லன்னு சொல்லல. அவங்க வந்து வலியும் வேதனையும் இல்லாம ஓரளவுக்கு தப்பிக்கிறாங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள வந்து தாராளமா எடுத்துக்கிறாங்க. ஒரு ஒரு முறை கீழ விழுந்துட்டா கூட பரவால்ல. தவறி விழுந்துட்டா கூட அவங்க ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் குடுத்துடுது அவங்களுக்கு அந்த படிப்புங்கிறது. அந்த படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 20 வயசுக்கு மேல இப்ப வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா, அந்த வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம். இப்போ ஒரு 7 1/2 வருஷத்துக்கு உங்கள கையிலேயே புடிக்க முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு வெளிநாடு போறது, வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, அந்த வெளிநாடு வேலை வாய்ப்புகள இப்ப குடுக்கும். இங்கேயே ஒரு நல்ல ஒரு சேலரியில வேலை பார்க்குறீங்க. அந்த வேலையில வந்து புரமோஷன் கிடைக்காம இருக்கு. புரமோஷன் கிடைக்கும். இடமாற்றங்கள் கிடைக்கும். நீங்க வேலை மாத்தணும்னு நெனைச்சிருப்பீங்க. இப்ப வேலை மாத்தலாம். உடனே உடனே நீங்க நினைக்கிறது சாதிக்கலாம். உங்களுக்கு வந்து சனி டிஸ்டர்பன்ஸே கிடையாது. ஒரு 7 1/2 வருஷத்துக்கு வந்து உங்க பக்கமே வரமாட்டார். அதுக்கப்புறம் அந்த 7 1/2 சனி வரும்போது தான் வருவாரு. அப்பதான் தசையை பார்ப்பாரு. அப்போ உஷாரா இருக்கணும். இப்ப 7 1/2 வருஷத்துக்கு உங்களுக்கு விடுதலை அப்படின்னே எடுத்துக்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்களா? திருமணம் நடக்கும். திருமண ரீதியா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். 23லேருந்து 25 இல்ல 20லேருந்து 25 வயசுக்குள்ள திருமணம் முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா, உங்க சுய ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்தா, அது திருமணத்த நீங்க பண்ண முடியாது. கொஞ்சம் தள்ளி போகும். 27 வயசுக்கு மேல தான் ஆகும். அப்ப திருமண முயற்சி பண்றீங்க அப்படின்னா, அத விட்டுட்டு நீங்க படிக்கிற வேலைய பாருங்க. இல்லனாக்கா, ஒரு சேமிப்பு வேலை பார்க்குறீங்கனாக்கா, அது சேமிப்பெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு 27க்கு மேல தான் திருமணம் நடக்கும். எதுக்கு தேவையில்லாத நீங்க வந்து செலவு பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. அதனால. இல்லன்னா உங்க சுய ஜாதகத்த செக் பண்ணிட்டு எப்ப திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துங்க. திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மாறும். நெறைய பேர் வந்து டைவர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மறு வாழ்க்கை இந்த காலகட்டங்கள்ல அமையும். நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா, எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும். குடும்ப சூழல் நல்லாருக்கும். வர வேண்டிய பணம் வரும். நெறைய பேருக்கு வந்து மணி லாக் ஆயிருக்கு. இந்த செவ்வாய் இருக்கு இல்லையா? சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா, மணி லாக் ஆயிருக்கும். அது மாரி உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் மணி லாக் ஆயிருக்கும். அதாவது குடுத்த பணம் வந்திருக்காது. பெரிய அமௌண்ட்டா போய் மாட்டின்னு இருக்கும். அவைங்களும் கண் எதிர்க்க சுத்தின்னு இருப்பாங்க. குடுக்க முடியாது, குடுக்க முடியாதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. குடுக்குறேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க சூழ்நிலை வேற மாரி இருக்கும். அதனால் நெறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. நெறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. இதில வந்து யாருக்காவது முன்னுன்னு இருப்பீங்க. யாருக்காவது கையெழுத்து போட்டிருப்பீங்க. இது எல்லாமே மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க இல்லையா? இது எல்லாமே விடுதலை. இந்த வருஷத்துல ஓரளவுக்கு பரவால்ல. என்ன பொறுத்தவரைக்கும் சனி என்னென்னலாம் பண்ணிச்சோ 6, 7, 8ல இருக்கும்போது, இதுக்கப்புறம் பண்ணாது. இதுக்கப்புறம் தசை தான் உங்களுக்கு. தசை நல்லா இருந்துச்சுனாக்கா, உங்களுக்கு எல்லாமே விடுதலை. 37 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த சூரிய தசை இருக்கு இல்லையா? சூரிய தசையில நெறைய பேரு ஒரு பொருளாதார ரீதியா தான் பிரச்சனைகள வந்திருக்கு. குடும்ப வாழ்க்கையில கூட நெறைய பேருக்கு இல்ல. அதாவது வேலைவாய்ப்பு, அதாவது உங்களுக்கு வந்து புரமோஷன் கிடைக்காம இருக்கிறது, வளர்ச்சி இல்லாம இருக்கிறது, ஒண்ணுமே இல்லங்க. அந்த சூரிய தசை ஆரம்பிச்ச பிறகு ஒண்ணுமே இல்லாம போயிட்டுங்க. அது மாரி எல்லாம் வேலைவாய்ப்புல பிரச்சனை குடுத்துருக்கு. அந்த வேலைவாய்ப்புல இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு காரணமே இந்த சனி பகவான் தான். இப்போ அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார ரீதியா நீங்க ஏற்றத்த பார்க்கலாம். வர வேண்டிய பணம் வரும். நெறைய பேருக்கு வந்து வேலை பார்த்து வராம பணம் நிக்குது. அது மாரி. குடுத்த பணத்த விட. அது மாரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சூரிய தசையில. இடம் வாங்கி அத போட்டு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டோட்டலா பொருளாதார உயர்வுகள் இந்த காலகட்டங்கள்ல உண்டு. 43 வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் இந்த ராசிக்கு ராசியாதிபதி. ஆட்சி பெற்று தசை நடத்துறாருனாக்கா உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். ஏன் நல்லது பண்ணல? ஏன் நல்லது பண்ணல அப்படின்னா, இந்த நட்சத்திராதிபதி யார்? ஆயில்யம். ஆயில்யம் அப்படின்னாக்கா இதுதான் பிரச்சனையே உங்களுக்கு. நட்சத்திரம் அதாவது மைண்டு உட்கார்றதே ஃபுல்லாவே ஆயில்யத்துல தான் உட்கார்ந்திருக்கு. அதாவது எப்படின்னாக்கா, 3ஆம் அதிபதி, விரையாதிபதி. இந்த நட்சத்திரம் அதாவது இந்த ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. நன்மை செய்யாத பகை கிரக நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க முடியல சந்திர தசையில. சந்திர தசை ஃபுல்லாவே நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துனே வரும். வேலையில வந்து யார் எப்போ வேலை விட்டு தூக்குவாங்கன்னு தெரியாது. அது மாதிரி இல்லைனாக்கா வேலையிலே இருப்பீங்க. நிறைய அலைச்சல். வேற வழி இல்லாம வேலை பார்க்குறோம். ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் வேலை வந்து கிடைக்கிறது ரொம்ப குதிரை கொம்பா இருக்கும். அது மாதிரி இருக்கும். எதுக்குடா இந்த வேலை செய்யறோமோன்னு இருக்கும். அது மாதிரி மன உளைச்சல் எல்லாம் கொடுத்தது இல்லையா? இதுல 2ஆ எடுத்துக்கலாம். முதல் 5 வருஷம், பின்னாடி 5 வருஷம். அதாவது சனி புத்திக்கு பிறகு, சனி புத்திக்கு முன்னாடி. ஏன் இத சொல்றேன்னா, நான் தனித்தனியா வீடியோ போடுறேன். நான் எல்லாத்துக்குமே தனித்தனியா தசைக்கு நான் தனித்தனியா வீடியோ போடுறேன். இப்போ முதல் 5 வருஷத்துல இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டீங்கனாக்கா, சனி புத்தி வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சனி புத்திக்கு பிறகு தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படின்னு கன்ஃபார்மா எடுத்துக்கலாம். ஏன்னா, இப்போ வந்து 2026ல அமோகமா இருக்கும், நல்லா இருக்கும், வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிறகு எதுவுமே நடக்கலைனாக்கா என் மேல கோவப்படுவீங்க இல்லையா? அதுக்காக சொல்றேன் நான்.
சனி புத்தி வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருங்க. எடுக்கிற முயற்சிகள் வந்து பரவாயில்ல, எடுத்துகிட்டே வாங்க. ஏதாவது மாற்றம்னு நினச்சா கூட அப்படியே போயிட்டே இருக்கலாம் தாராளமாக. நீங்கள் வந்து முயற்சிகளை பொறுத்து தான் அது. சனி புத்திக்கு பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சனி புத்திக்கு பிறகு கஷ்டப்படுறீங்கன்னாக்கா, இப்போ அந்த சந்திர தசை முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி தான் இருக்கும் இந்த தசை அப்படிங்கிறது. நீங்கள் எதுவும் எடுத்தாலும் சரி. இப்போ என்னென்னா அஷ்டம சனியில் இருந்த பிரச்சனைகள் இப்போ இருக்காது. அப்படிதான் இப்போ அஷ்டம சனியில் வலியும் வேதனையும் இருந்துச்சுனாக்கா இப்போ வலி இருக்காது. ஓரளவுக்கு வேதனை இருக்கும். அந்த அவமானப்பட்ட வடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அதை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்களா? நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அது மாதிரி இருக்கும் அந்த தசை அப்படிங்கிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சந்திர தசை முடிகிற வரைக்கும். அதாவது சனி புத்திக்கு பிறகு நீங்கள் கஷ்டப்பட்டுன்னு வரீங்க. பின்னாடி 5 வருஷத்தில் இப்போ அஷ்டம சனியில் இப்போவும் இன்னும் ஒரு 4 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது, 2 வருஷம் இருக்குது அப்படின்னா அந்த சந்திர தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் இருந்தாலும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பெட்ரு. பணம் வர்றது அதெல்லாம் ஏற்கனவே கஷ்டப்பட்டு பணம் வச்சுருப்பீங்க இல்லையா, கொடுத்து வச்சுருப்பீங்க, வராமல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும். அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த பண பரிவர்த்தனை எல்லாம் கொடுக்கும். புதுசாக ஒரு முயற்சியோ புதுசாக வந்து முன்னேற்றங்களோ கொஞ்சம் தடைப்பட வாய்ப்பு இருக்குது. 53 வயசுக்கு மேலே 70 வயசு வரைக்கும் செவ்வாதசை. செவ்வாய் இந்த ராசிக்கு யோகாதிபதி. செவ்வாயில் நல்லா சொல்லலாம். உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து என்னன்னாக்கா 3ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தால் இப்போ வந்து சனி பார்வையில் இருக்கிறாரு. நிறைய வந்து கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. எதுக்குடா இந்த வேலை அப்படின்றது, வேலையில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வருவீங்க. சனி வந்து 7ஆம் பார்வையில் நேரடியாக இருக்கிறார். இப்போ மீன ராசியில் இப்போ 3ஆம் இடத்துல இருந்தால் நான் மட்டும் சொல்கிறேன். வேறு எங்கே இருந்தாலும் சரி ஓரளவுக்கு பரவாயில்ல. 3ஆம் இடத்துல இருந்தால், இல்லை அவரோட வீட்டில் இல்லாமல் 6ஆம் இடத்துல இருந்தால், இதெல்லாம் கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இப்போ சனி பார்வையில் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து அந்த மணியெல்லாம் லாக் ஆச்சு இல்லை, அந்த மணியெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். அந்த சனி மாறின பிறகு தான் அந்த சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துக்கு போன பிறகு தான் அந்த மணி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். அதாவது கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது, இல்லை தொழில் ரீதியாக பிரச்சனை, கடன் சுமை குறையிறது எல்லாமே 9ல் இருக்கும்போது கொஞ்சம் இருக்கிறதா செய்யும். அது 10ஆம் இடத்துக்கு போன பிறகு தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அந்த செவ்வாதசையில். மற்றபடி நல்லா போயிட்டுருக்கு, பரவாயில்ல, ஓரளவுக்கு அப்படியே போகுது செவ்வாதசை அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் கொடுக்கும். இன்னொன்று வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, பசங்களுக்கு தேவையானது எல்லாமே பூர்த்தியாகும். உங்களுக்கு மட்டும் தான் கஷ்டத்தை கொடுக்கும். 60 வயசுலேருந்து 78 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. இந்த ராகு வந்து சனியோட வீட்டில் இருந்தால், சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா இந்த ராகு வந்து சனியோட வீட்டில் இருந்தால் அது சனி தசை கொடுக்க வேண்டிய பலன்களை தான் கொடுக்கும். சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் சுக்கிர தசை கொடுக்க வேண்டிய பலன்களை தான் கொடுக்கும். சுக்கிரன் கொடுக்க வேண்டிய பலன்களை தான் கொடுக்கும். இந்த 2 இடம் தவிர வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த ராகு தசையிலே நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. இன்னொன்று வந்து இந்த இடம் வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்களோ உங்களுக்கு இப்போதைக்கு பல பேர் பல விதமாக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு விதமாக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கிரக நிலைகளில் வந்து குரு 2ஆம் இடத்துக்கு வராருனாக்கா, இப்போ 2ஆம் இடத்துக்கு வராருன்னா ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருப்பாங்க. அந்த வீடு கட்டுறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா வேலை நல்லா இருக்கும். பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் ஓகே. இப்போ கடன் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ மணி வரல, எனக்கு மணி திரும்பி வருமா அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து இப்போ குரு பார்வையில் தசா நடத்தக்கூடிய கிரகம் ராகு பகவான் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு குடும்ப சூழலும் அந்த நல்லா இருக்கும். இப்போ குரு பார்வையில் இல்லை அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு தசை அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன அமைதி இந்த காலகட்டங்களில் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லை ஆன்மீக சுற்றுலா, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். 78 வயசுக்கு மேலே 94 வயசு வரைக்கும் குரு தசை. குரு சிறப்பான தசை. இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை கடைசியில் வருது பாருங்க. இது வந்து நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது, குடும்ப சூழல்லாம் இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். உடல்நிலை தொந்தரவுகள் எதனா இருந்துச்சுன்னா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் வந்து என்னன்னாக்கா, குரு கோச்சார ரீதியாக உச்சமாகறார் அப்படின்னாக்கா, குடும்பத்தில் வந்து யாருக்கும் ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னாக்கா வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கேட்டாலும் சரி, வேலை தேடிட்டு இருந்தாலும் சரி, இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றங்கள் உண்டு. ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போய் செட்டில் ஆகிறது, இல்லை வந்து பூர்வீகம் வந்து செட்டில் ஆகிறது, அதெல்லாம் வந்து இந்த 2026 நடக்கும். கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டு இந்த 2026. நன்றி.